ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த V8 எக்ஸ்ப்ளோரேஷன் சீரிஸில் நம்ம வந்து தேர்ட் சேலஞ்சு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன சேலஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் தென் வந்து ஆர்பிட்ரரி ரீட் ரைட் இதை வச்சு எப்படி வந்து ஒரு ஷெல் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது என்னென்னு நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சேலஞ்சும் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ லெவல் ஒன்றுக்கும் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லெவல் ஒன்னில் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் எப்படி வந்து D8 வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லா லெவலுக்குமே நீங்கள் அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பில்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து D8 வந்து பில்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து சோர்ஸ் கோட வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 2 சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா D8.cc இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து D8.h இதில் பண்ணியிருக்காங்க. D8.hல வந்து 2 ஃபங்க்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த கெட் அட்ரஸ் ஆஃப் இது வந்து நம்ம லாஸ்ட் இதிலே வந்து பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து கெட் ஃபேக் ஆப்ஜெக்ட் இது வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக வந்து இப்போ பார்க்கலாம். இந்த கெட் அட்ரஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து வாங்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹீப் ஆப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஹீப் ஆப்ஜெக்டாக இல்லை அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணிடுறாங்க. ஹீப் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு எஸ்எம்ஐ இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு இன்டீஜர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு த்ரோ ஆயிரும். அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணது தான். அதோட நேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஃபேக் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து வாங்குது. அது வந்து ஒரு நம்பராக இருக்கணும் அப்படின்னு வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்பர் மீன்ஸ் இது வந்து ஒரு அட்ரஸாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அட்ரஸை வந்து இவங்க ஐசோலேட் ரூட்டோட வந்து ஆட் பண்ணிடுறாங்க. பேஸ் அட்ரஸோட ஆட் பண்ணிடுறாங்க. தென் வந்து அந்த அட்ரஸை வந்து இவங்க வந்து ஒரு ஹீப் ஆப்ஜெக்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதுவும் நேம் போட்டிருக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அட்ரஸை வாங்கிட்டு அதை வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. இது உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா, எப்படி வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து V8ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷீட் மாதிரி நான் வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரோம் V8 எக்ஸ்ப்ளோரேஷன் இவங்க போட்டிருக்க ரிசோர்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து V8 வந்து செட் பண்ணுறது, தென் வந்துட்டு எப்படி ஈஸியாக டீபக் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்பெக்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டை பற்றி இவங்க கொடுத்துருக்காங்க. இது இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு JS ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில் இருக்கும். அதுக்கு ஒரு மேப் இருக்கும், ப்ராப்பர்ட்டி இருக்கும், எலமெண்ட் இருக்கும். இதை நம்ம முன்னாடியே வந்து GDBல வந்து போட்டு பார்த்துருப்போம். மேப் அட்ரஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அட்ரஸ்லாம் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுன்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது கீ வேல்யூ ஸ்பேஸாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து JS அரேக்கு வந்து லென்த்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க இண்டெக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு JS ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து அரே. ஸோ நமக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங், இன்டிஜர் இது மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் வந்து V8 பொறுத்தவரைக்கும் அது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது வந்து கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ அந்த JS ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மேப் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்புறம் எலமெண்ட்ஸ், லென்த் இதெல்லாம் வந்து இருக்கும். மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து மேப். நான் வந்து இதை அப்படியே வந்து நான் D8ல போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். GDBல வந்து நான் D8 வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த அலோடேட்டிவ் சின்டாக்ஸ் இந்த ஃப்ளாகோட ரன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டீபக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டபுள் அரே வந்து டிஃபைன் பண்ணிக்குவோம். ஸோ இதை வந்து நம்ம டீபக் பிரிண்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்ஃபோ. நான் சப்ளைம் டெக்ஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அதோட அட்ரஸ்ஸு. இதை நம்ம GDBலேயே வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 வேர்டு வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பாயிண்டர் டேக்கிங் பண்ணியிருக்கனால வந்து நான் -1 பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்டர் டேக்கிங், பாயிண்டர் கம்ப்ரஷன் அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்லாம் புரியல அப்படின்னா நம்ம V8 செட்டப் அண்ட் டீபக்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்போட அட்ரஸ்ஸு. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப் இருக்குது. இதை வந்து இவங்க ஏன் வந்து இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அதோட ஆஃப்செட் தான். இது வந்து ஆக்சஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா R13 ரெஜிஸ்டர்லேருந்து ஐசோலேட் ரூட்டை வந்து இவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அதோட ப்ராப்பர்ட்டீஸ் 725ங்கிறது அதோட ப்ராப்பர்ட்டீஸ். இந்த ப்ராப்பர்ட்டீஸோட அட்ரஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எலமெண்ட்ஸோட அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 தான் குடுத்துருக்கோம். 1.1, 1.2, 1.3 தான் குடுத்துருக்கோம். ஆனா ஏன் வந்து இங்க 6 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எஸ்எம்ஐ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு 32 லோவர் 32 பிட்ஸ் வந்து எப்பயுமே வந்து அவங்க 0 தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதோட ஆக்சுவல் வேல்யூ நமக்கு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இத வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணணும். ஸோ அவங்க லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ரைட் ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதோட ஆக்சுவல் வேல்யூ கிடைச்சிரும். 3 தான் ஆக்சுவல் வேல்யூ. இது 4 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இதில இம்பார்ட்டன்ட்டா வந்து இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்குள்ளேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதான் அந்த எலமெண்ட்ஸ் இருக்க அட்ரஸு. இப்போ இத வந்து நான் ஜிடிபில வந்து எக்ஸாமைன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயே நமக்கு வந்து ஒரு 4 இருக்கு. ஸோ நெறையா இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மேப்பு. ஸோ இந்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேப் அட்ரஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 6ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து. ஸோ இங்க மேல இருக்க அதே லென்த்து தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது வந்து 1.1. இது வந்து உங்களுக்கு டபுள் வந்து அவங்க அப்படியே வந்து டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ வந்து அன்பாக்ஸ்டு டபுள்ஸா வந்து அவங்க அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வந்து அதனால ஃபுல் வேல்யூ வந்து அப்படியே வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.1, இது வந்து 1.2, இது வந்து 1.3. ஸோ இது மாரி தான் வந்து அவங்க எலமெண்ட்ஸ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலமெண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து மேப் இருக்கும். அடுத்து லென்த் இருக்கும். அடுத்து எலமெண்ட் 1, எலமெண்ட் 2, எலமெண்ட் 3, எலமெண்ட் 10 இது மாரி வரிசையா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த அரே டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த அரேயோட மேப் இருக்கும். அதுக்கப்புறம் லென்த் இருக்கும். இது மாரி வந்து வரிசையா வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இது உங்களுக்கு வந்து அடுத்த வர சேலஞ்சஸ்ல வந்து யூஸ் ஆகும். இப்படி வந்துட்டு 2, 3 சீக்வென்ஸ்ல நம்ம வந்துட்டு அரே வந்து டிஃபைன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அடுத்த அரேயோட மேப் அட்ரஸ் எப்படி ரீட் பண்ணுறது, இது மாரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த சேலஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஆர்பிட்ரரி ரீட் அண்ட் ரைட் பிரிமிட்டிவ் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலமெண்ட்ஸை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேப்புக்குள்ளேயும் வந்து ஒரு ரூட் மேப் வேல்யூ இருக்கும். தென் வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து இதோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து எதுவும் இல்ல. இது வந்து 0வா தான் வந்து இருக்கு. ஸோ இத நீங்க வந்து 725 இந்த இடத்துல 725 இருக்கு பாருங்க. இது வந்து நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இது வந்து 0வா இருந்தாலும் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. இத வேணுனா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கூட நம்ம செக் பண்ணி வந்து பார்க்கலாம். நம்ம அத சேஞ்ச் பண்ணிட்டு தென் வந்து டீபக் பிரிண்ட்ல வந்து என்ன வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ இது 725 இருக்கு. இத நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட்ன்னு குடுத்து நம்ம பாயிண்டர் வந்து இப்ப இந்த மாரி குடுக்கணும். அப்புறம் அதோட அட்ரஸு. இது வந்து 40 இது வந்து 44ல இருக்கும். 44 இந்த இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஹெக்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இதோட வேல்யூ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பிரிண்ட்டுங்கிறத எடுத்து நீங்க செட்டுன்னு மாத்திட்டு, ஈக்குவல் டூ குடுத்து நீங்க ஒரு வேல்யூ குடுத்தீங்க அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நல்லா ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டீஸோட வேல்யூ வந்து நம்ம 0வ மாத்திட்டோம். அதோட அட்ரஸ் வேல்யூவ. இப்போ வந்து நம்ம அத இது பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எதுவும் கிராஷ் ஆகல. பிரிண்ட் தான் ஆகுது. ஆனா வந்து இதோட இது வந்து கிடையாது. ப்ராப்பர்ட்டீஸ்ங்கிறத வந்து அவங்க பண்ணல. ஓகே. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்றேன் அப்புட்னா, இதே மாரி நம்ம ஃபேக்கா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு ஃபேக்கான ஆப்ஜெக்ட்டுக்கு இது எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும். இந்த டயகிராம்ல இருக்க எல்லாமே வந்து நம்ம ஃபேக்கா வந்து செட் பண்ற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு தனியா வந்து நம்ம ஒரு மெமரியில வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். தென் வந்து இது வந்து ஒரு அரேல வந்து ஸ்டோர் பண்ணணும். தென் இந்த ரூட் மேப்ப வந்து இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். இந்த மாரி ஸ்டோர் பண்ணி ஃபேக்கா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்புட்னா, நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பண்ண போறோம். ஓகே. ஃபேக்கா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா நமக்கு வந்து என்ன ஒரு யூஸ் அப்புட்னா, இங்க நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இதான் வந்து அந்த அரேயோட ஸ்ட்ரக்சரு. இதில வந்து எலமெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த எலமெண்ட்ஸுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் இருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்ட்ஸோட அட்ரஸ். இவங்க என்ன பண்றாங்க அப்புட்னா, எலமெண்ட்ஸோட அட்ரஸ வந்து நம்ம எடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு இப்படி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அரே ஆஃப் 0ன்னு நீங்க குடுக்குறீங்க. உங்களுக்கு வந்து 1.1 வருது. ஸோ இது எப்படி வந்து ஆக்சுவலா வந்து V8 அட்ரஸ் ஹுட்ல வந்து ஆக்சஸ் ஆகுது அப்புட்னா, உங்க எலமெண்ட்ஸோட அட்ரஸ வந்து எடுக்குறாங்க அவங்க. எடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்புட்னா, இதான் வந்து எலமெண்ட்ஸோட அட்ரஸ நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதான் வந்து எலமெண்ட்ஸோட அட்ரஸு. இது மேப்பு, இது லென்த்து, அதுக்கப்புறம் இது எலமெண்ட்டோட ஸ்டார்ட்டிங் அட்ரஸ். நீங்க வந்து 0ன்னு குடுக்குறப்ப இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்புட்னா, இந்த அட்ரஸ வந்து எடுக்குறாங்க. எலமெண்ட்ஸுங்கிற இதில இருக்க அட்ரஸ வந்து எடுக்குறாங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? ஆக்சுவலா இது வந்து எங்க இருக்கு அப்புட்னா, இந்த JS அரேயோட மெமரியில இந்த இடத்துல 3 இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த வேல்யூவ நம்மளால சேஞ்ச் பண்ண முடிஞ்சுச்சு அப்புட்னா,
நம்மளால் வந்து இங்கே வேறு ஒரு மெமரி அட்ரஸ் கொடுத்து நம்ம அவுட் ஆஃப் பவுண்ட் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிப்போம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு இந்த 921 இதுக்கு பதிலா நான் வந்து இந்த அட்ரஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும், இதுதான் வந்து எலமெண்ட்ஸோட ஸ்டார்டிங்னு எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு 8 பைட்டை இது வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஏன் வந்து 8 பைட்டை ஸ்கிப் பண்ணுது அப்படின்னா, இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இருக்கும், அதுக்கப்புறம் தான் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரீட் ரைட் ப்ரிமிட்டிவ்ஸ் பண்ணுறப்ப 8 பைட்டை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்க வேல்யூ வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்பிட்ரரி ரீட் வந்து இப்போ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதோட வேல்யூ வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதே மாதிரி தான் சிம்பிள். ஸோ இதை வந்து இதோட அட்ரஸை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு இந்த தேர்ட் இடத்துல வந்து கொடுத்துட்டு தென் வந்து இந்த டபுள் அரே இதோட நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க, இந்த ஃபேக் ஆப்ஜெக்ட்டோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸோட அட்ரஸ் வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறப்போ வந்து நமக்கு தெளிவாக வந்து புரியும். இப்போதைக்கு வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதனால தான் நம்ம வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவை அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக இதில் இருக்க எல்லாமே தேவை. இது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு இந்த 725ங்கிறத நம்ம நல்லா கூட கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இது இஷ்யூ கிடையாது. இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது தான் லென்த்து. நம்ம லென்த் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் பவுண்டு கூட நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி ரீட் பண்ணலாம். அதை வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பு, அப்புறம் எலமெண்ட்ஸு. ஸோ எலமெண்ட்ஸ் வந்து இஷ்யூ இல்லை. எலமெண்ட்ஸும் வந்து ஆனால் வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஏரியாவை வந்து இருக்கணும். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். இந்த எலமெண்ட்ஸுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற இதாக இருக்கணும். ஸோ எலமெண்ட்ஸுமே நம்ம வந்து ஃபேக்காக வந்து ஒரு டபுள் அரே வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். தென் ரூட் மேப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க வேல்யூஸ் வந்து அது நம்ம சேமாக வந்து வைக்கணும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். மேப்போட அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். நீங்கள் அகைன் வந்து இதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இதே வேல்யூவை கூட நம்ம வந்து எடுத்து வந்து காப்பி பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாம் வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரூட் மேப் இதில் வந்து பார்த்தீங்க 4 வேல்யூஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 4 வேல்யூஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியே வச்சாகணும். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஃபஸ்ட்டு வந்து மேப் நான் போடுறேன். மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகணும். இதை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு டபுள் அரேல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஃபேக் மேப்னு கொடுத்து இங்கே வந்து நம்ம இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஆனால் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு இன்டீஜராக தான் கன்சிடர் பண்ணிக்கும். இது வந்து ஆஸ் இட் இஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை வந்து மாற்றணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்ட்டு ஃப்ளோட். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு ஃப்ளோட். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கணும். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதை வந்து நம்ம ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் பேஸ்ட் பண்ணி ஸோ இதே மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு மேப் வந்து க்ரியேட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, டெம்பரரி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து அங்கே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கேன் ஃபேக் மேப் பண்ணிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்ட்டு ஃப்ளோட் இந்த வேப்பர் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அதை நான் போயிட்டு வந்து பராஸ் பிளாக்ல வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்ட்டு ஃப்ளோட் இன்ட்டு வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக் மேப் இது வந்து ஒன்று க்ரியேட் வந்து ஆகிருக்கும். அதை வந்து நான் D8ஓட வந்து ரன் பண்ணுறேன். இன்டராக்டிவ் ஷெல் கண்டிஷனல் நான் ஒரு எரர் வந்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து பிக் இன்ட்டாக கொடுக்கணும். ஸோ எண்ணு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிக் இன்ட்னா என்னென்னு தெரில அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், வந்து பிக் இன்ட்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2^53 -2^53லேருந்து -1
ஸோ இந்த வேல்யூஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து போச்சு அப்படின்னா அது வந்து பிக் இன்ட்ல வந்து போட்டுருவாங்க. இப்போதைக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. ஆனால் அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் இன்ட் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பிக் இன்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ வந்து நான் எல்லாமே பிக் இன்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எந்த ஒரு எரருமே வரல, ஆயிடுச்சு. ஃபேக் மேப்பை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து அதோட ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வாய்ஸ் வந்து வருது. இப்போ இதை வந்து நம்ம டீபக் பிரிண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இதோட அட்ரஸ்க்காண்டி இதை வந்து நான் காப்பி பண்ணி ப்ளைம் டெக்ஸ்ட்டில் வந்து அதோட அரே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. காப்பி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மேப்பு, தென் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இது வந்து எலமெண்ட்ஸு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து. ஸோ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் தான். எலமெண்ட்ஸோட வேலையை நம்ம இங்கேருந்தே வந்து எடுத்துக்கலாம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்மளோட எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து மேப்பு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா +8 வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்கு வந்து எடிட்டில் வந்து தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்க மேப்பு. இந்த வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து 8 பைட்டாக கூட பிரிண்ட் பண்ணுறேன். அது தெரியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்க மேப்பு. ஆக்சுவல் மேப் வந்து பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு ஃபேக்காக வந்து ஒரு டபுள் அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நம்ம ரன் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃபேக் டபுள் அரேவோடைய டீபக் பண்ணிட்டு யூஸ் பண்ணி அதோட இன்ஃபோ வந்து எடுத்துக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் டபுள் அரேவோட இன்ஃபோ. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் டபுள் அரேவோட இன்ஃபோ. இதோட மேப் வந்து இங்கே இருக்குது. டபுள்யூ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேப் வேல்யூ. இதான் அதோட வேல்யூஸ் இருக்குது. தென் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃபேக் மேப் வந்து நம்ம எடுத்துப்போம். க்ரியேட் பண்ணியிருக்க ஃபேக் மேப்போட எலமெண்ட்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதோட எலமெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்பு அப்புறம் லென்த் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே இருந்தால் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்க எலமெண்ட்ஸு ஸ்டார்ட் ஆகுதா. ஓகே, இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம வேல்யூஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு வரும். தேர்டு, ஃபோர்த்து. அகைன் வந்து நான் பிகின்ட்டை வந்து ஃபேக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப நிறையா இஷ்யூ வந்து வரும். ஸோ இன்னும் நமக்கு இஷ்யூ வந்து வர ஸ்டார்ட் ஆகலை. இனிமேல் தான் இஷ்யூ வந்து நிறையா வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இருந்து தான் நீங்கள் வந்து ஃபேக்காக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தடவை நான் ஃபேக்காக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ வந்து வரவே இல்லை. என்ன வந்து அது எனக்கு புரியவும் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ நீங்கள் டைம் எடுத்து டீபக் பண்ணி கரெக்டாக வந்து லென்த்தெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு, தென் இந்த பாயிண்டர் டேக்கிங்கும் நீங்கள் பார்த்துக்கங்க. -1லாம் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக வந்து +1 இதெல்லாம் பண்ணிவிட்டு, தென் வந்து நீங்கள் வந்து கெட் ஃபேக் ஆப்ஜெக்ட் அதோட ரன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணுறப்பயும் உங்களுக்கு இஷ்யூ வரும். ஸோ நீங்கள் பொறுமையாக தான் நீங்கள் டீபக் பண்ணி பார்க்கணும்.
மறுபடியும் நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஃபேக் மேப்போட எலமெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா +C. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எலமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்க 4மே வந்து இப்படி தான் வந்துருக்கு. தென் வந்து ஒரிஜினல் மேப்போட அட்ரஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரிஜினல் மேப்புக்கு வந்து டபுள் இது வந்து பார்த்தீங்க ஒரிஜினல் மேப் 8 பைட் அப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேப்பு. இது வந்து நம்மளோட ஃபேக்காக க்ரியேட் பண்ணிக்கிற மேப். ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சேமாக தான் இருக்குது. இது வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ நமக்கு வந்து இந்த பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஒரு மேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதோட மேப்போட அட்ரஸையும் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ மேப்போட அட்ரஸ் வந்து எடுக்கிறதுக்கு கெட் அட்ரஸ் ஆஃப் ஃபேக் மேப் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதோட அட்ரஸ் நமக்கு வந்து வந்துடும். அதுக்கு ஹெக்ஸாக நம்ம காமிக்கிறேன். இது வந்துடும். இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸோட அட்ரஸ் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை நம்ம தேவைப்படுறப்போ வந்து அடுத்து வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்காக வந்து ஒரு மேப்பை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு டபுள் அரேயும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணோம். நம்ம தனியாக இந்த லெஃப்ட்டில் இருக்க இதை மட்டும் தனியாக பண்ணிட்டோம். தென் இது வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்குது. நம்ம அந்த ஃபேக் டபுள் அரே அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் பண்ணிப்போம். நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வேணும். அப்புறம் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேக் மேப் இங்கே இருக்குது. ஓகே, இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணிக்கிறேன் டீபக் பிரிண்டோட ஃபேக் டபுள் அரே தான் இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க இதில் நம்ம போட்டுக்குவோம். இது வந்து மேப்பு நம்ம ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்க மேப்போட இது வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சுல. இது வந்து ஃபேக் மேப். இதை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக ஃபேக் மேப்போட எலமெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு அட்ரஸ் அதாவது எக்ஸாக்டாக இங்கே வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இங்கே போட்டுக்குவோம். இது வந்து லோவர் 32 பிட்ஸில் போடணும். நெக்ஸ்ட்டு இதோட அப்பர் 32 பிட் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து நல்லு கொடுத்துக்கலாம். நம்ம இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தேவையில்ல. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம ப்ளஸ்னால் இது ரெண்டே ப்ளஸ் கூடாது, இது ரெண்டும் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து இதோட செகண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து எலமெண்ட்ஸோட பாயிண்டர் வந்து வேணும். ஸோ எலமெண்ட்ஸோட பாயிண்டர் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேக் டபுள் அரே அதோட அட்ரஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து எலமெண்ட்ஸோட பாயிண்டர் ஆஃப்செட்டை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரேயோட அட்ரஸ் எடுத்துக்கலாம். எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து 20 நம்ம மைனஸ் பண்ணோம் 0x20 மைனஸ் பண்ணோம்னா இங்கே இருக்குது. அது வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுருவோம். இங்கே வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா ஃபேக் டபுள் அரே ஓட எலமெண்ட்ஸோட பாயிண்டர் வந்து இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவர் 32 பிட்டில் இருக்கும். தென் இதோட அப்பர் 32 பிட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லென்த்து நம்ம சும்மா வந்து 10 கொடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 16 அது மாதிரி நம்ம கொடுத்துப்போம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்க போகுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்கணும். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்கணும். இது எல்லாமே ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக தான் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இது மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த V8 வந்து ஏமாற்றிடலாம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இதை வந்து ஏமாற்றிடுவோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு சில வ்ராப்பர் ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படும். இது என்ன அப்படின்னா இதை வந்துட்டு அப்பர் 32 பிட்டில் வந்து வைக்கிறதுக்கு தென் வந்துட்டு இதை வந்து லோவர் 32 பிட்டில் வந்து வைக்கிறதுக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு பிளாகில் வந்து இது பண்ணிக்கிறேன் கால் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃப்ளோட்டாக மாத்திரம் தான். இது வந்து எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் வந்து நீங்கள் ஓனாக பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து அது கன்வர்ஷன் தான். ஸோ நீங்கள் பிளாகில் வந்து எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சாட்ஜிபிட்டியில் கூட நீங்கள் வந்து போட்டு வந்து எடுத்துக்கோம். இப்போ வந்து அதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஃபேக்காக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிரும். அது வந்து மேப்பையும் நம்ம வந்து பாயிண்ட் பண்ண வச்சுருவோம். தென் எலமெண்ட்ஸையும் பாயிண்ட் பண்ண வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீட் ரைட் ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து எடுத்துடலாம். இதை வந்து நம்ம பேசிட்டோம். அதை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து கெட் ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்ட் இதோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபேக் மேப்போட எலமெண்ட்ஸோட ஃபஸ்ட் அட்ரஸ் வந்து நமக்கு வேணும். அதாவது இந்த இது ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ இது நம்ம எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து எம்டியாக இருக்கட்டும். டிவியில் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஃபேக் மேப்போட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த அறையோட அட்ரஸ் போட்டுக்குவோம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் மேப்போட அட்ரஸ் கெட் அட்ரஸ் ஆஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். 9க்கு பதிலாக 8 வரும். இந்த பாயிண்ட்டை வந்து அவங்க டேக் பண்ணதை அவங்க எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸோட வேல்யூ, இந்த ஃபேக் மேப்போட எலமெண்ட்ஸோட வேல்யூ வந்து நம்ம அப்படியே போட்டு மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகலை. எங்கே வந்து எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜிடிபியில் வந்து இந்த மாதிரி அதை இஷ்யூ இருக்குது ஒழுங்காக பிரிண்ட் ஆகலை. எலமெண்ட்ஸ் வந்து எங்கே எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா +8. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக நம்ம மேப்பில் வச்சுருக்க ஃபேக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம +8 பண்ணிப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் வேல்யூ. என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணுறப்போ வந்து இந்த சியை வந்து டியாக மாற்றிடணும். ஏன் அப்படின்னா இங்கே இடத்துல நம்ம மைனஸ் பண்ணி தான் போட்டோம். உங்களுக்கு மைனஸ் பண்ணி தான் இங்கே போட்டிருக்கேன். அதனால் வந்து இங்கே சியை வந்து ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. -68 இதுலேருந்து நம்ம -68 வந்து பண்ணணும். ஸோ ஹெக்ஸில் எடுத்துகிட்டு நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவர் பண்ணிப்போம். இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்க x44 இதில் வந்து நம்ம இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து எலமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஸோ அதோட இது என்ன அப்படின்னா கெட் அட்ரஸ் ஆஃப் ஃபேக் மேப். ஃபேக் மேப்போட அட்ரஸ் எடுத்துகிட்டு தென் வந்து நம்ம வந்து +0x44 இதை வந்து பண்ணிக்குவோம். ஸோ அது 0x44 பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து இங்கே வந்து வந்துடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க இதில் வந்து -1 தான் இருக்கும். -1 இருக்கும் மீன்ஸ் இது வந்து பாயிண்டர் வந்து டேக் பண்ணாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து +1 போட்டுக்குவோம் பாயிண்டர் டேக்கிங்காண்டி. ஸோ இது வந்து இந்த இது வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து வச்சாச்சு ஆப்போட அட்ரஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்பர் 32 பிட்டில் வந்து 0 வந்து வைக்கணும். இதுக்கு வந்து இந்த ரேப்பர் ஃபங்க்ஷனை வந்து நான் இன்னொரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம் QOF. இது வந்து லோவர் இதில் வந்து இந்த செட் ஆயிரும், மேப்போட அட்ரஸ் செட் ஆயிரும். அப்பர் பிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல் வந்து வச்சுக்குவோம், 0 வந்து வச்சுக்குவோம். இதை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு டபுள் அரே இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எலமெண்ட்ஸோட அட்ரஸ் பார்த்தீங்க இருக்குது. இதனாலேயே நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து மைனஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் அட்ரஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி
ஃபேக் டபுள் அரேயோட அட்ரஸை எடுத்துகிட்டு அதுலேருந்து -32 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எலமெண்ட்ஸோட அட்ரஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து கிடச்சிரும். ஸோ இதே தான் இங்கேயும் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் இது, செகண்ட் எலமெண்ட் வந்து U2F போட்டு get ப்ளஸ் ஃபேக் டபுள் அரே, தென் வந்து பார்த்தீங்க 32. தென் வந்து இதை நம்ம பாயிண்டர் டேக் பண்ணணும். ஸோ +1 பண்ணிக்கிறேன். கமா போட்டு இதோட லென்த் வந்து கொடுக்குறேன். நம்ம எக்ஸாம்பிள் 10 கொடுத்துக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்காக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இது நம்ம ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறது நம்ம ரன் பண்ணால் தான் தெரியும். அதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுவோம், எதுவும் வரல, எரரு. இப்போ வந்து நம்ம ஃபேக் ஆப்ஜெக்ட் இதை வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ அது கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஒழுங்காக அலைன் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அகைன் வந்து டீபக் பிரிண்ட்னு கொடுத்து உங்கள் ஸ்ட்ரக்சரல் அட்ரஸை இது பிரிண்ட் பண்ணிட்டு எலமெண்ட்ஸ்க்கு போய்க்குங்க. இதான் வந்து எலமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது மேப்பு, இது லென்த்து இருந்தால் வந்து ஸ்டார்ட் ஆகுது +8. இது வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஃபேக்கான ஒரு மேப்போட அட்ரஸ், அந்த ஸ்டார்டிங் அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நல்லு. இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்க எலமெண்ட் பாயிண்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஏன் வந்திருக்குன்னு தெரில, 0 வந்துருக்குது. ஆனால் இது 10ன்னு தான் வரணும். இது வந்து கரெக்டாக வச்சிட்டோம். இது வந்து வச்சாச்சு. ஓகே, சாரி, இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம கெட் அட்ரஸ் ஆஃபை நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை. கெட் அட்ரஸ் ஆஃபை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கெட் அட்ரஸ் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இங்கே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தை வந்து இங்கே வச்சாச்சு. ரெண்டு ஓப்பன் பண்ணிட்டோம், 2 க்ளோஸ் பண்ணியாச்சு. அகைன் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரரும் வரல. நம்ம டீபக் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எலமெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. +8 கொடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்க மேப்பு. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுற எலமெண்ட் பாயிண்ட்ரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து. ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எங்கேருந்து வந்து நம்ம இன்புட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஃபேக் ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் ஃபேக் ஆப்ஜெக்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்க கெட் அட்ரஸ் ஆஃப், எதோட அட்ரஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரோட அட்ரஸ் எடுத்துகிட்டு அது வந்து இங்கே இருக்கும். ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரோட அட்ரஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுலேருந்து எவ்வளோ நம்ம மைனஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகிற இடம். தப்பு பண்ண இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகிற இடம். இங்கேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும், இந்த இடத்த மைனஸ், இங்கே தான் நம்ம எக்ஸாக்டாக வந்து பாயிண்ட் பண்ணி விடணும் ஃபேக் ஆப்ஜெக்டை. இது வந்து நான் -1 பண்ணனால ப்ளஸ் பண்ணிக்கிறேன். +5 நான் +1 பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட் டேக்கிங் அது வந்துடும். இப்போ வந்து -36. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கெட் அட்ரஸ் ஆஃப் நம்ம வந்து வேல்யூ எடுத்துகிட்டு ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரோட வேல்யூ எடுத்துகிட்டு +36 பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோம். நமக்கு வந்து இந்த எலமெண்ட்ஸோட இது வந்து வந்துடும். அதாவது ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடும். அங்கே தான் நம்ம ஃபேக்காக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ப்ளஸ் போட்டிருப்போம். இதுக்கு வந்து பாயிண்டர் டேக்கிங் தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு இது உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஃபங்க்ஷனை தான் இது பண்ணுறாங்க. அவங்க
எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ வந்து நார்மலாக தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களே டேக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து நம்ம கன்சோலில் போட்டு நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, இது வந்து ரன் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்காக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலமெண்ட்ஸ் பாயிண்டர் அந்த ஃபேக்காக ஒரு டபுள் அரே கிரியேட் பண்ணியிருந்தோம்ல அந்த இது வந்து ஏன் கமாவை போட்டு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இதோட லென்த் நீங்கள் செக் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்கு. ஏன் 8 அப்படின்னா நம்ம இங்கே 0x10ன்னு கொடுத்துருக்கோம். ஏன் 0x10 வந்து 8 எடுத்துருக்காங்க அப்படின்னா 0x10 வந்து நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 8. ஸோ இந்த அரேயோட லென்த் வந்து 8ன்னு எடுத்துக்கிச்சு. ஆனால் இதோட அரேயோட ஒரிஜினல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3 தான். ஸோ இங்கே வந்து நம்ம கொடுக்குறது தான். இதை நம்ம அவுட் ஆஃப் பவுண்ட் வச்சு நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஆனால் இந்த சேலஞ்சுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா ப்ரிமிட்டிவ்ஸுமே தேவையான அளவுக்கு நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரீரைட் ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து மட்டும் எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து லெட் ஃபேக் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இதுதான் நம்மளோட ஃபேக் ஆப்ஜெக்ட். ஸோ ஒழுங்காக ஒர்க் ஆயிடுச்சு. அகைன் வந்து நம்ம ரன் பண்ணிப்போம். இஷ்யூ இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம ஃபேக் ஆப்ஜெக்ட். இந்த எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் லோவர் 32 பிட்டில் வந்து அது இருக்குது. இங்கே தான் வந்து அதோட பாயிண்டர் வந்து இருக்குது, எலமெண்ட் பாயிண்டர் இருக்குது. இந்த எலமெண்ட் பாயிண்டரை வந்து நமக்கு தேவையான அட்ரஸோட வேல்யூவை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேக் ஆப்ஜெக்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆன ஃபேக் ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு வேல்யூவாக வந்துட்டு அந்த அட்ரஸோட வேல்யூ இருக்கும். அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இது பண்ணிக்கும் ஆப்ஜெக்ட் ஃபேக் ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.1ன்னு இருக்குது. இப்போ இது ஏன் 1.1ன்னு இருக்குது அப்படின்னா இது இந்த ஃபேக் டபுள் அரேயோட எலமெண்ட்ஸோட பாயிண்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக் ஆப்ஜெக்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே 1.1ன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக் ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்டோட ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து நம்ம தேவையான அட்ரஸ் வந்து நம்ம மாற்றிடுறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து கெட் அட்ரஸ் ஆஃப் ஏதோ அட்ரஸ் அப்படின்னா டபுளாரே ஒரு அட்ரஸ் எடுத்துக்குவோம். இதோட அட்ரஸ் இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இதோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் டு எதை நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஎஃப் இதுவுமே நம்ம வந்து அப்பர் 32 பிட் லோவர் 32 பிட் நம்ம செட் பண்ணோம். ஸோ அப்பர் 32 பிட் வந்து நம்ம இதை செட் பண்ணி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லென்த் இருக்கும். லென்த் வந்து நம்ம 0x10 கொடுத்துக்குவோம். நமக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஃபேக் ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து 1.1ன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து இந்த நம்மளோட ஃபேக் ஆப்ஜெக்ட் ஃபேக் டபுள் அரேவை பாயிண்ட் பண்ணல. இது வந்து எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து வேற ஒரு இடத்த வந்து பாயிண்ட் பண்ணுது. அது என்ன இடம் அப்படின்னா நம்ம கொடுத்த இடம். இப்போ நம்ம கொடுத்தப்ப ஆனால் ஒரு தப்பு பண்ணுறோம். என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதோட அட்ரஸ் வந்து அப்படியே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ நமக்கு கிடைக்காது. ஏன் இப்போதைக்கு கிடைக்காது அப்படின்னா இதை நம்ம -8 பண்ணியிருக்கோம். அது ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஃப்ளோட் டு இன்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இதோட உங்களுக்கு ஹெக்ஸ் வேல்யூ வந்து நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹெக்ஸ் வேல்யூ. ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு டீபக் பிரிண்டோட இந்த ஃபேக் டபுள் அரேவோட அட்ரஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூ தான் இருக்குது. இதுதான் நமக்கு ரிட்டன் ஆகிருக்கணும் 1CB8A5. ஆனால் நமக்கு ஏன் அது ரிட்டன் ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து செட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் அப்படியே செட் பண்ணிட்டோம். ஸோ அது என்ன நினச்சிக்குது அப்படின்னா இதுதான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எலமெண்ட்ஸ் பாயிண்டர் அப்படின்னா அது வந்து 8 பைட் ஸ்கிப் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம -8 கொடுக்கணும்.
ஸோ -8 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து பாயிண்ட் டேக் ஆகாமல் இருக்குது. நம்ம பாயிண்ட் வந்து இது பண்ணணும் வந்து +1 கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு V8ல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி இது வந்து கரெக்டாக வந்து அந்த இதுக்கு அலைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதோட வேல்யூவை வந்து நம்ம மாற்றுவோம். இப்போ வந்து ஃபேக் ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸாக்டாக வந்து இங்கே 1CB8A5 இது வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது ஏன் வந்து இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா இது அடுத்து இருக்க வேல்யூ 7 to 5 இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து ஒரு 64 பிட் ரீட் வந்து கிடச்சிருச்சு. அதை எப்படி வந்து நம்ம வந்து 32 பிட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் FFFோட அண்டு பண்ணிங்கன்னா போதும். XFFF இதை நீங்கள் ஹெக்ஸா மாற்றி இப்போ நமக்கு அந்த வேல்யூ கிடச்சிருச்சு பாருங்கள். நமக்கு ஈஸியாக வந்து நம்ம ஒரு ஆர்பிட்ரி ரீட் 32 பிட்டும் எடுத்துக்கும், 64 பிட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஆர்பிரீட் 32 இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் வேணும். இந்த அட்ரஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேக் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரோட ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து வைக்க போகிறோம். அட்ரஸ் -8 நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்டர் வந்து டேக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10 வந்து வச்சுக்குவோம். நம்ம ரிட்டர்ன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறப்ப எதை ரிட்டர்ன் பண்ணலாம், ஃபேக் செட் 0th இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து அண்டு பண்ணணும். FFFF இது வந்து ஆனால் பிக் இன்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுதா நம்பர் ரிட்டர்ன் பண்ணுதா நம்ம செக் பண்ணிப்போம். இது வந்து ஒரு ஃப்ளோட்டை ரிட்டர்ன் பண்ண ஃப்ளோட் டு இன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது பிக் இன்ட்டாக மாற்றுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோட் டு இன்ட்டு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிக் இன்ட் இருக்கா இங்கேயே நம்ம அண்டு பண்ணி செக் பண்ணிடலாம். FFF பிக் இன்ட் இதுவும் இதை வந்து நம்ம எக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம இப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ரீடு வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். 32 பிட் இது 64 எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம். T4னு போட்டுக்குவோம். ஸோ இங்கே வந்து நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ண தேவை, ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணாலே போதும். இதுவே ஃபுல்லாக தான் நமக்கு வந்து முன்னாடி கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஃபுல்லாக தான் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த ரீட்ரு முடிஞ்சு இப்போ ரைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதோட வேல்யூ வந்து இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணி பார்க்கலாம். இதை ஓவர் ரைட் பண்ணுறது சிம்பிள் தான். இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம இங்கே இதை ரிட்டர்ன் பண்ணோம்ல, இந்த வேல்யூவை நம்ம மாற்றணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் வேல்யூ நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா இப்போ வந்து அரே ஆஃப் 0 மாற்றினீங்க 1.1 நீங்கள் 1.2ன்னு மாற்றினீங்க அப்படின்னா அது மாறிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாயிண்டர் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதோட வேல்யூ வந்து 0x beef மாதிரி வைக்கிறேன். இப்போ வந்து அதோட வேல்யூ மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸாம் மைண்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணுவோம். அதுக்கு அதோட அட்ரஸை வந்து நான் முன்னாடி காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபேக் டபுள் அரேயோட அட்ரஸ்ஸு. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு ரீடுக்கு பதிலாக ரைட்னு மாற்றுறேன். ரைட் 64ன்னு போட்டேன். இங்கே அட்ரஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து நமக்கு வேணும். ஸோ இதுக்கு பதிலாக ஈக்குவல்னு கொடுத்து அதோட வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே. சார் இதோட என்ன ரீசன் அப்புட்ன்னா, இத நம்ம அப்படியே வந்து ஒரு இன்டிஜரா நம்ம குடுத்துர்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இத வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டா மாத்தணும். அப்பதான் எக்ஸாக்ட்டா வந்து ரைட் ஆகும். இத நம்ம இன்ட்ட வந்து ஃப்ளோட்டா மாத்தாதது தான் வந்து பிரச்சனை. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டீபக் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம டபுள் அரேவோட அட்ரஸ பிரிண்ட் பண்ணிப்போம். இப்போ இதோட வேல்யூ இங்க இருக்கு. வேல்யூ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணலாம். ஃப்ளோட்டா இருக்கு. நம்ம அப்படியே வந்து டூ ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளோட் டு இன்ட் குடுத்து, இதோட வேல்யூ வந்து நம்ம ரீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்புட்ன்னா, இந்த ஆர்பிரைட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிச்சிர்றேன். இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான அட்ரஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபேக் ஆப்ஜெக்ட் 0 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் முன்னாடி. ஸோ அது வந்து அதோட வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்னிங் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோட வேல்யூ வந்து நம்ம நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து நம்ம மாற்றிடுறோம். நம்ம இதை மட்டும் நம்ம பிக்கின்ட்டாக வந்து கொடுக்கணும். பண்ணுறப்ப இந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது இது வந்து ஃப்ளோட்டாக வந்து இதாகும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஆர்பிட்ரரி ரீட் வந்து நம்ம இங்கே பண்ண மாதிரி இதை வந்து நான் இப்போ ரைட்டுன்னு மாதிரி அட்ரஸ் ஆஃப் ஃபேக் டபுள் அரே அதோட அட்ரஸை எடுத்துகிட்டு தென் அந்த இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம் 0x8 எழுதிட்டு நான் பிகின்ட்டாக கொடுத்துறேன். இப்போ எனக்கு வந்து எந்த எரரும் வரல. அதோட அட்ரஸ் அதோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெட் பீஃப் வந்துச்சு. ஜிடிபியில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணனால மேப்போட வேல்யூ சேஞ்ச் ஆனனால உங்களுக்கு எரர் வந்திருக்கு. நான் அகைன் வந்து ரன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேக் டபுளோட மேப் வந்து இந்த இதாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது இருக்குது. இந்த வேல்யூ வந்து நம்ம ஆர்பிட்ரரி ரைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். டெட் பீஃப்னு மாற்றிடுறேன். ஸோ இது வந்து இங்கே இருக்கும். அடுத்து இதை வந்து நம்ம பீஃப் டெட் இந்த மாதிரி மாற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பீஃப் டெட்னு வந்துருச்சு. இங்கே ரெட் பீஃப் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு 8 பைட் நம்மளால் ரைட்டும் வந்து பண்ண முடியுது, ரீடு பண்ண முடியுது. ஸோ நம்ம ரீட் ரைட் ரெண்டுமே நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஷெல் கோடு மட்டும் நம்ம எழுதிட்டாலே போதும். நம்ம வந்துட்டு ஷெல் கோடோட அட்ரஸை மாற்றிட்டு நம்ம வந்துட்டு ஷெல் கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். solve.py என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீரியட் டூல்ஸ் வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் தரேன். தென் நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். நம்ம ஜெரெக்ஸ் பி தென் x0c எதுக்கு அப்படின்னா டிபிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப் கோடு. நம்ம முன்னாடி வந்து இதோட ஆப் கோடு வந்து நமக்கு பிடபிள்யூ டூல்ஸில் கிடைக்காதனால நம்ம மேனுவல் ரெஃபரன்ஸ் மேனுவலில் நம்ம செக் பண்ணி நம்ம ஜம்போட ஆப் கோடை நம்ம எடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பரண்டு. இது வந்து நம்ம 12 பைட்ஸ் ஜம்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இது 0xcங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0xcன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா 14 ஏன்னா ஜம்ப் வந்து ஒரு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 பைட் அதில் வந்து ஆட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரிண்ட் டபுள்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷெல் கோடை வந்துட்டு 8 பைட்ஸ்குள்ளே நம்ம வச்சுட்டு தென் அதை ஹெக்ஸா வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா வந்து நீங்கள் லெவல் 2 வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம ஃபங்க்ஷன் ஆப்டிமைசேஷன் இதில் வந்துட்டு எப்படி வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜுக்கு வந்து நம்ம கொண்டு போயிட்டு ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்க ப்ரௌசர் எக்ஸ்பர்ட் ப்ரிமிட்டிவ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த கோடு அகைன் வந்து நான் எழுதுகிறேன். இப்போ நம்ம ஷெல் கோடோட லென்த்து வந்து நம்ம இது மேலே இருக்கா அப்படின்னு வந்து நான் பார்த்துக்குவோம். இதுக்குள்ளே இருக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம செயினை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6 இது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். ஸோ 6 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 40 வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஜம்ப் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிப்போம். எக்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிப்போம். ஒருவேளை வந்து இது 6க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் தேன் 6ன்னு கொடுத்துட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். சாம்பிளாக வந்து நம்ம
ஒரு கேஜெட் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். நான் வந்து பாப் ஆர் டே கொடுக்குறேன். இட்ஸ் நாட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப் 5Fங்கிறது பார்த்தீங்கன்னா பாப் ஆர் டே ஒரு பைட் தான் அதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஆப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 பைட்ஸு. தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிங்கிறது ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நமக்கு 8 பைட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஷெல் கோட வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வேல்யூ வந்து நான் ஸ்டாக்கில் புஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை ஆர்எக்ஸில் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு ஷெல் கோடு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் வந்து இதை நம்ம ஃப்ளோட்டிங் வேல்யூவாக வந்து மாற்றணும். நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இன்ட்டு ஃப்ளோட் மாற்றிட்டு எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை பிக் நம்பருக்காண்டி என்ன போட்டுக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம அந்த ரேப்பர் ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக வந்து மாற்றிடலாம். இப்போ வந்து நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. போன வீடியோவில் பார்த்த மாதிரியே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணலாம் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காண்டி. ஒரு டைம்ஸ் வந்து இது ஃபங்க்ஷன் கால் ஆகும், ஆப்டிமைஸ் ஆயிரும். இப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை, இந்த அட்ரஸோட வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம மறுபடியும் இதை மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரீரைட் எக்ஸிக்யூட் பேஜில் வந்து நம்ம ஷெல் கோட போட்டோமா நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். பார்ப்போம். ஓகே, இந்த வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. இது பார்த்தீங்க இதை நம்ம மெமரியில் எங்கே இருக்குன்னு நம்ம பண்ணி பார்க்கலாம். பாயிண்ட்ரு போட்டு ஐஃபன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பேஜில் மட்டும் தான் செர்ச் ஆகும். ஸோ வந்து நமக்கு ஷெல் கோடு வந்து எக்ஸிக்யூட் பேஜில் வந்து போயிடுச்சு. ஸோ அந்த இஷ்யூவில் நம்ம அங்கே ஜம்ப் பண்ணிடலாம். இப்போ ஃபேக் ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஏன் கிராஷ் ஆகிடுச்சுன்னா வேல்யூஸ் எல்லாமே ஆஃப்செட் சேஞ்ச் ஆகிருக்கும், எலமெண்ட்டோட அட்ரஸ் எல்லாமே. அகெயின் வந்து ரன் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி புதுசாக வந்து வேல்யூ போடுவோம். இப்போ இது சேஞ்ச் ஆக போகிறதில்ல, இதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து இந்த லென்த்லாம் சேஞ்ச் ஆகும், இந்த 3 லென்த்து. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபேக் டபுள் அரே வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. தென் எலமெண்ட்ஸோட இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா -16. -16னா 0x10. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம -32 கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து நம்ம 16 மாற்றணும். இங்கே தான் ஃபேக் டபுள் அரேலேருந்து எலமெண்ட்ஸோட இதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ் ஆகணும். ஏன் அப்படின்னா அது ஏன் அப்படின்னா இதுலேருந்து நம்ம ப்ளஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்செட் கிடைக்கும், எலமெண்ட்ஸோட ஆப்செட் கிடைக்கும். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம +0x10 கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் மேப்புக்கும் ஃபேக் மேப்பு இருக்க எலமெண்ட்ஸோட லொக்கேஷன் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேக் மேப் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஃபேக் மேப் பார்த்தீங்கன்னா இருக்குது. சாரி, ஃபேக் டபுள் அரே. அது ஃபேக் மேப் எங்கே காணோம் தெரில. இருக்குது ஃபேக் மேப். ஃபேக் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபேக் மேப்போட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க இந்த இடத்துல இருக்குது. இதுவுமே ஃபேக் டபுள் அரே தான். இது வந்துருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா அதோட எலமெண்ட்ஸ் இருக்குது. அது ஸ்டார்ட் ஆகிற இடம் பார்த்தீங்க
இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அட்ரஸை வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்னருக்கு பாயிண்ட் வந்து நான் டேக் பண்ணிக்கிறேன் 5 போட்டு. இதில் வந்து 140 மைனஸ் பண்ணணும். ஆஃப் 140 அப்படின்னா 0x8c 0x8cன்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக் ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்ட்டுக்கும் அதோட எலமெண்ட்ஸுக்கும் இருக்க ஆஃப்செட் பார்க்கணும். அதையும் நான் வந்து டீபக் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது அதோட எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் இங்கே தான் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்ம ஃபேக் மேப் இருக்க லொக்கேஷன். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல ஃபேக் டபுள் அரேயோட எலமெண்ட் பாயிண்ட்டு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்து அட்ரஸ் எடுக்கணும். இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணுறப்ப இதை நான் சியை வந்து டீன்னு மாற்றிட்டேன் பாயிண்ட் டேக்கிங்னால. -84 இருக்குது. ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா 64 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு வந்திருக்க அட்ரஸ்லேருந்து 54 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து +54 மாற்றிக்கிறேன். 24க்கு பதிலாக +54 மாற்றிக்கலாம். இது மீதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதை மறுபடியும் ரன் பண்ணி ஒரு ஃபேக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணுவோம். இந்த ஃபேக் ஆப்ஜெக்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு 1.1 வரணும். அது என்ன, இப்போ நமக்கு ஃபேக் ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக வந்து ரெகனைஸ் பண்ணிடுச்சு. அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம மேலே வந்து இதை வந்து ரன் பண்ணியிருக்கனால. இப்போ வந்து நம்ம ஷெல் கோடோட அட்ரஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் அட்ரஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ இதோட கோட் இருக்கும். அதோட சோர்ஸ் கோட் இடத்த வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீபக் பிரிண்ட் யூஸ் பண்ணி எங்கே இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல் ஃபங்க்ஷன் இருக்க அட்ரஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோடு 40565 இங்கே கோட் இருக்குது. இதை வந்து நம்ம ஜிடிபியில் போட்டு பார்ப்போம். ஓகே, 40565 இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோர்ஸ் கோடோட அட்ரஸ் வந்து இருக்குது, ஆஃப்செட் வந்து இருக்குது. ஸோ லெட் சோர்ஸ் கோட் அட்ரஸ் ஈக்குவல் டு ஷெல் ஃபங்க்ஷன் அட்ரஸ்லேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ப்ளஸ் பண்ணுறோம். இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி போகணும்னா +12. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் வந்து எடுத்துருவோம். ஸோ +12ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஆர்பிட்ரி ரீட் டேட்டை யூஸ் பண்ணி நம்ம சோர்ஸ் கோடோட அட்ரஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். அகைன் வந்து ரன் பண்ணி செக் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் அட்ரஸ்ஸு. இங்கே எக்ஸாம் மாற்றி நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 40585 ஏதாவது கோட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிப்போம். டீபக் பிரிண்ட் 40585 இங்கே தான் பார்த்தீங்கன்னா கோட் இருக்குது. ஓகே, நம்ம கோடோட அட்ரஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ கோடிலேருந்து நமக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜ் வந்து நமக்கு வேணும். ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜ் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். போன இதில் மாதிரி தான் நம்ம +4 பண்ணிட்டு பார்ப்போம். இது 3 தள்ளி இருக்குது. 3 அப்படின்னா வந்து 16. ஸோ 4 + 16. ஓகே, நமக்கு அந்த சோர்ஸ் கோடோட அட்ரஸ்லேருந்து 20 தள்ளி வந்து ஒரு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பேஜோட அட்ரஸ் வந்து இருக்குது. வந்து லெட் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அட்ரஸ் வந்து சோர்ஸ் கோட் அட்ரஸ்லேருந்து +20. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ரு இது ஆகிருக்கனால டேக் ஆகிருக்கனால இதை வந்து நம்ம ஆர்பிட்ரி ரீட் தான் பண்ணோம். ஸோ ஆர்பிட் ரீட் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட் வந்து டேக் ஆகிருந்துச்சு.
நான் 19 கொடுத்துக்கிறேன். அப்போ தாங்க வந்து கரெக்டாக வந்து எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் கோட் அட்ரஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து ரீரைட் எக்ஸல் பேஜோட அட்ரஸ். ரீரைட் எக்ஸல் பேஜ் வந்து இருக்குது. ஸோ அதோட அட்ரஸ் நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து ஷெல் கோடை வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம். ஷெல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இடத்துல இருக்குது. இப்போ எடுத்துக்கிறேன். இவ்வளோ தள்ளி இருக்குது. 715 கிட்டக்க எது இருக்குன்னு பார்ப்போம். எது போடாலும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அகைன் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். இது வந்து பிகின்ட்னால என் போடணும். இப்போ வந்து நம்ம ஷெல் கோடு எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஷெல் கோட் இருக்குது. இப்போ ரீரைட் எக்ஸிபிள் அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அப்போ ஓகே இதான் பார்த்தீங்கன்னா ரீரைட் எக்ஸிபிள் பேஜோட அட்ரஸ்ஸு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே மாற்றிடுவோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் கோடுக்கு வந்து எவ்வளோ தூரம்னு நம்ம பார்க்கணும். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை. 715 இருக்குது. கூட வந்து மைனஸ் பண்ணணும் போயிடலாம். இதுக்கு முன்னாடி இது வந்து பிகின்ட்டாக வருதா எதான்னு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பிகின்ட்டாக தான் வருது. ஸோ இப்போ நம்ம ஷெல் கோட் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம அகைன் ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷெல் கோட் அட்ரஸ்ஸு ஹெக்ஸாக பிரிண்ட் பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா ஷெல் கோடோட ஹெக்ஸ் வேல்யூ. நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் அங்கே தான் இருக்கான்ட்டு. ஓகே இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல் கோடு வந்து எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்பிரைட் 64 எங்கே வந்து நம்ம ரைட் பண்ணோம். சோர்ஸ் கோட் அட்ரஸ்லேருந்து +90 இங்கே வந்து நம்ம ரைட் பண்ணோம். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீடர் எக்ஸல் பேஜ் இருக்குது. அங்கே தான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ போகும் ஷெல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப. இங்கே வந்து நம்ம என்ன வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா ஷெல் கோட் அட்ரஸ் வந்து ரைட் பண்ணோம். இந்த ஷெல் கோடோட அட்ரஸ் வந்து இது வந்து ஒரு பிகின்ட்டாக இருக்குது. ஒரு நம்பராக மாற்றணும். இப்போ வந்து ஓவர் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரீரைட் எக்ஸ் இங்கே நம்ம பிரேக் பாயிண்ட் வைப்போம். நம்ம ஷெல் கோடில் வந்து பிரேக் பாயிண்ட் வைப்போம். இங்கே வந்து நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு ஷெல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க கண்ட்ரோல் ஃப்ளோ போகுதான்ட்டு. ஓகே நமக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இதான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ போகுது. நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம ஷெல் கோடு வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸெக் பீசஸ் கால் வந்து கால் ஆகுது கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா வின் டேஷ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஷெல் கோடுக்கு வந்து ஜம்ப் பண்ணிட்டோம். ஷெல் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். நான் D8ஓட அதை வந்து ரன் பண்ணி பார்ப்பேன். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு 100 டைம்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷெல் கோட் ஆஃப்செட் தான் டவுட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதோட ப்ராசஸ் ஐடியா வந்து நம்ம எடுக்கலாம். ஐடி ஆஃப் D8 போய்ட்டு நம்ம எடுத்து இதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து அதை ப்ராசஸ் வந்து அட்டாச் பண்ணிப்போம். h-pointer இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் கோடு வந்து இங்கே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிருக்க ரீட் எக்ஸில் பேஜோட அட்ரஸ்ஸு. இதுலேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த 715ங்கிறது ஓகே அது வந்து வரல. F55ன்னு வருது. இன்னொரு அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸை நம்ம பார்ப்போம். இந்த அட்ரஸ் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இதை மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு 5Cன்னு வருது. 0x5 இது வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம முன்னாடி பார்த்தப்பையும் 0x5C இருந்துச்சு. ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷெல் கோடோட அட்ரஸ் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இடம் தான் வந்துருக்கு.
முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4 இடம் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்புட்னா, இங்க வந்து +0x5cன்னு குடுத்துர்றேன். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் D8ஓட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஷெல் வந்துருச்சு. ஸோ செல் கோடு தான் வந்து பார்த்தீங்க அப்புட்னா ப்ராப்ளம். அந்த செல் கோடு அட்ரஸ் வந்துட்டு வேறு இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு போல. ஸோ எப்பயுமே பாயிண்ட் பண்ணுற இடத்தோட அட்ரஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஜிடிபியோட நீங்கள் டீபக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. D8 தனியாக ரன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராசஸ் ஏரியா எடுத்து நீங்கள் ஜிபியோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கலில் வந்து ஷெல் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ரிமோட்டுக்கு வந்து எஸ்ஓஹெச் பண்ணிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஃப்ளாகுங்கிற பைனரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு வந்து ஷெல் ஃப்ளாக் வந்து இருக்கும். அதை வந்து அதை இல்லாமல் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து செட்யூஐடி செட்ஜிஐடி வந்து ட்ராப் ஆயிரும். அதை நீங்கள் எலவேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்கால் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்துட்டு ஷெல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்டாகவே ஷெல் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூஸராக தான் ஷெல் கிடைக்கும். சேலஞ்ச் ஃபோல்டருக்கு வந்து போயிட்டேன். நான் உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெல் கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம வந்து D8 ரன்னாக தான் இருக்கும். நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாகல ரூட் ஆகல. ஸோ அது மாறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷெல் கோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட் ஃப்ளாக் இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். வின்எஸ்ஹெச்சுக்கு பதிலாக நான் வந்து கேட் ஃப்ளாக்ங்கிற பைனரியை வந்து ரன் பண்ணுறேன். ஃப்ளாக் இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு இதை நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு புது வேல்யூவை பேஸ்ட் பண்ணி இந்த வேல்யூவை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி 200 இதில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா பழைய ஷெல் கோடு பின்னஸ் ஷெல் கோடு இதில் வந்து நம்ம கேட் ஃப்ளாகுங்கிறத வந்து சேவ் பண்ணிட்டேன். அகைன் வந்து நம்ம ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. இந்த சேலஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த சேலஞ்சு. நம்ம நிறையா டீபக் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம மெமரி அட்ரஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா நம்ம வந்துட்டு எரர்லாம் நமக்கு வரும். ஸோ நம்ம பொறுமையாக உட்காந்து நீங்கள் டீபக் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீட் ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அகைன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த ஆப்ஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சரை ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம்.